நான் அவங்க அடுக்கு இப்போ என்னன்னா, நம்ம ரிதன்யா தற்கொலை வழக்கில் வரதட்சணை கொடுமையாய் தற்கொலை செய்த ரிதன்யாவின் 2 போன்களை ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிதன்யாவோட போனை ஆய்வு செய்ய என்ன சொல்றது, அந்த போன்ல என்ன இருக்கு, யாரோட பேசியிருக்காங்க, கால் ஹிஸ்டரி முதற்கொண்டு அந்த போனோட டேட்டாஸ் அழிச்சு நாள் ரெக்கவர் பண்றதுக்கு எல்லா விதத்தான சட்டப்பூர்வமான அதிகாரம் இப்ப கொடுத்துருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எதுக்காக இந்த போன்ல கண்டுபிடிச்சா நிஜமானுமே குடும்பப்படுத்தினாங்களா, வரதட்சணை கொடுமையா, இல்ல அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து குடும்பப்படுத்தினாங்களா என்னன்னு தெரிய வரும். அதனால இந்த 2 போனையும் கொடுத்துருக்காங்க ஆய்வுக்கு உத்தரவு. ஆய்வு பண்ண இந்த போன் வந்துச்சுன்னா, அந்த போனோட டீட்டெயில்ஸ்னா பக்கா தெரியும். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வக்கீலா அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் அந்த பையன் காரை ஓட்டிட்டு வரான், ஓடி வந்து கதவு திறக்கான் பின்னாடி. அப்படி பண்ணவன் அட்லீஸ்ட் இந்த மாதிரி குடும்பம் பண்ண மாட்டாங்க. இருந்திருக்கலாம் 2 பேருக்கு சண்டைக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். திருப்பி அவங்க அப்பா வந்து வெளிப்படையா நம்ம நாடகோஷோட கூட்டணியில் இருக்காருல்ல, அவர் வந்து வெளிப்படையா சொல்றாருல, அவர் எந்த ஜாதி யாருமே கேட்கல, அவரா இவர் தான் ஜாதி பிரச்சனையை தூண்டுறாரு. அதே மாதிரி அவங்க அப்பா ரிதன்யா அப்பா வந்து என் பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தின்னு வாழ்ந்து செத்து போயிட்டான், யாரு யாரை கல்யாணம் மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லு. இத மூலியமா என்ன தெரியுதுன்னா, ஆக்சுவலி அவர் சொல்ல, ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருந்திருக்கலாம். எனக்கு பிடிக்கல, டைவர்ஸ் வாங்க போறேன், டைவர்ஸ் போட போறேன் அப்படின்னு இவனா சொல்லிருக்கணும், இல்லாத பொண்ணு சொல்லிருக்கணும். அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஆக்சுவலி யாரோட பிடிக்கல சொல்லிட்டு டைவர்ஸ் போயிருங்க. தற்கொலை என்னைக்கு முடியல. நரக வேதனை யாருக்குன்னா, செத்தவனுக்கு 1 நிமிஷம் கூட சார்ந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் நரக வேதனை அது கொடுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்கள சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? அவங்கள மாட்ட வைக்கிறதுக்காக நம்ம செத்தா பேர் எழுதி செத்தா போயிடுச்சுன்னா செத்தவங்களுக்கு 1 நிமிஷம் போயிடும். ஆனா செத்தவங்களோட கூட இருக்கவங்களுக்கு நரக வேதனை ஆயுசு முழுக்க பேசின்னு சொல்றேன். அதே மாதிரி எக்காண்டு கொண்டு இந்த டைவர்ஸ் இந்த குடும்ப பிரச்சனைக்காக லாஸ்ட் முடிவு சூசைட் எடுக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.